ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷியா ஸ்டெரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் அழகான ஸ்லீவ் பேட்டர்ன் தான் பார்க்க போகிறோம். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஸ்லீவில் வந்து ஒரு வங்கி பேட்டர்ன் கேட்டிருந்தாங்க. ஸோ அதான் நான் போட்டுட்ருக்கேன். அது எப்படி போடலான்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து நான் ஒரு பெரிய சைஸில் வந்து ஒரு ட்ரிப் ஸ்டோன் வச்சு நான் வந்து சாதாரண சூயிங் த்ரெட் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நான் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் பார்த்தீங்கன்னா நான் வந்து செல்ஃப் டிசைனில் உள்ள ஒரு ரவுண்ட் பீட் வச்சு நான் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பில் உள்ள ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சு நான் க்ளூ போட்டு நான் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் அது சேம் அகெயின் அந்த ரவுண்ட் பீட் இருக்குல்ல செல்ஃப் டிசைனில், ஸோ அதை வச்சு நான் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு திலகம் ஷேப்பில் உள்ள பிங்க் கலர் திலகம் ஷேப்பில் உள்ள பீட் எடுத்திருக்கேன். ஸோ அதை க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். அகெயின் ஒரு லைன் பார்த்தீங்கன்னா அந்த கோதுமை பீட்னு சொல்லுவோம், வீட் பீட். ஸோ அதுவும் சுகர் பீடும் வச்சு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பீட் வச்சு நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிக்குமோ அந்த ஷேப்பை கொடுத்துக்கோங்க. பட் கஸ்டமர் கேட்ட டிசைன் தான், ஸோ அது கொடுத்துட்ருக்கேன். ரெண்டு பீடாக வச்சு நான் வந்து அட்டாச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவுண்டெல்லாம் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் இத்தனை லேயர் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். சென்டரில் பெரிய சைஸ் கிளிப் ஸ்டோன் வச்சு நான் கொடுத்துருக்கேன். சுற்றி என்னென்னலாம் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு இப்போ கிளியராக தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட் எடுத்து என்ன கோதுமை பீட் இருக்குல்ல, ஸோ அதுவும் சுகர் பீடும் நான் மிக்ஸ் பண்ணி நான் வந்து எடுத்துக்க போகிறேன். எடுத்துகிட்டு ரெண்டு பீடாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு கோதுமை பீட், ஒரு சுகர் பீட், அந்த மாதிரி சென்டரில் ஒரு லைன் கொடுத்துக்கலாம். இதை ஸோ நம்ம விருப்பம் தான், எதுனாலும் கொடுத்துக்கலாம். நமக்கு நம்ம டேஸ்ட்டு ஏற்ற மாதிரி நம்ம அதில் டிசைன் போட்டுக்கலாம். இப்போ அது ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா க்ளூ போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஐ ஷேப்பில் உள்ள ஃபிட்டிங் ஸ்டோன் வச்சு நான் வந்து பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பெரிய சைஸ் உள்ள ஐ ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். ஸோ அது வி ஷேப்பில் வச்சு நீங்கள் வந்து அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. க்ளூ கொஞ்சம் தாரெலாம் போட்டுக்கோங்க. இந்த சைடில் எந்த டிசைன்லாம் போடுறோம் அதே மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்க்கு அந்த சைடு நம்ம போடணும். ஸோ அங்கேயே நான் வந்து ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அங்கே கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் அப்படி வித்தியாசமாக கொஞ்சம் ஷேப்லாம் கொஞ்சம் மாறி இருந்தாலும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. இதை அட்ஜஸ்ட் பண்ணி இப்போவே அட்ஜஸ்ட் பண்ணிங்க, அப்புறம் காஞ்சதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒரு லைன் பார்த்தீங்கன்னா நான் அழகான எல்லோ கலரில் டியூப் பீட் எடுத்திருக்கேன். இந்த கலர் தான் சாரீ. ஸோ அந்த சாரீ கலரில் டியூப் பீட் எடுத்திருக்கேன். இதுவும் இதே கலர் ரவுண்ட் பீடு சுகர் பீடும் எடுத்திருக்கேன். ஸோ அந்த டியூப் பீட் ஒரு சுகர் பீட், ஸோ அந்த மாதிரி எடுத்து நான் ரெண்டு பக்கமும் நான் கொடுத்துக்கிறேன். என் ப்ளவுஸ் வந்து பிங்க் கலர் இருக்கிறதுனால சாரீ கலரில் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எல்லோ கலரில் எடுத்திருக்கேன். ஏன்னா பார்டர் நல்ல பெரிய சைஸாக இருக்குது. ஸோ அதனால் அதில் ஒர்க் பண்ணால் கிளியர் தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அந்த ப்ளவுஸ் கலர்லேயே கட்தானா எடுத்திருக்கேன். அழகான ஒரு கிளாஸி எஃபெக்ட்குள்ளே நல்ல அழகான ஒரு கட்தானா எடுத்திருக்கேன். ஸோ அதுவும் கோல்டன் கலரில் உள்ள கட்தானாவும் எடுத்திருக்கேன். கோல்டும் பிங்க்கும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து லைன் கொடுத்துக்கலாம். கோல்டு கட்தானா ஒன்று, பிங்க் ஒன்று, ஸோ அந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கோங்க. அட்டாச் பண்ணிக்கிறேன். நான் அயன் நீர்னால கொஞ்சம் அதிகமாக லோட் பண்ணிக்கலாம். டியூப் நீரில் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்க முடியாது பீஸ்லாம். ஸோ உங்களுக்கு எந்த நீரில் நீங்கள் பழக்கப்படுத்திக்கிறீங்களோ அந்த நீரை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. பட்
வீடியோவில் எப்படி தெரியுது தெரியல, பட் நேரில் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பிங்க்கும் அந்த கோல்டன் கலரும் காம்பினேஷனில் பண்ணுறது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் கொடுக்கணும். அப்புறம் ஒரு சேலை கொடுத்துட்டோம். அதே மாதிரி அந்த எல்லோ இதுக்கு அந்த பக்கம் ஜஸ்ட் ஆப்போசிட்லேயும் ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. அப்புறம் 2 பக்கம் கொடுத்து முடிக்க போகிறோம். இதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணணும், இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அந்த சைட்லேயும். இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு லைன் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்ட் பீட் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ரவுண்ட் பீட் செல்ஃப் டிசைன் இருக்குன்னு சொன்னேன்ல, தெரியுதான்னு தெரியல, ஆனால் அழகாக இருக்கும் டிசைன். அதில் இந்த ரவுண்ட் பீடாக இல்லாமல் அதில் ஒரு குட்டியாக டிசைன் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ரெண்டு பீடாக வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ அதேமாதிரி இந்த சைடு வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். நீட்டாக அழகாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம அந்த பக்கமாக நம்ம ஃபினிஷ் பண்ணணும், ரவுண்ட் ஷேப்புக்கு அந்த சைடில். அதில் ஆல்ரெடி வந்து நம்ம அந்த ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து நம்ம அந்த பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ரிமைனிங் போர்ஷன் எல்லாம் முடிச்சிடலாம். இப்போ முடிச்சாச்சு. இனி அங்கங்கே புட்டாஸ் மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். திலகம் ஷேப்போட பிங்க் கலர் அந்த பீட் எடுத்து ஸ்டோன் எடுத்து நான் அது க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் டியூப் பீட் வச்சு நான் ஒரு டிசைன் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் எல்லாமே. பாருங்கள், இதுதான் டிசைன், அழகான வங்கி டிசைன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குல்ல, ஸோ அதுக்கு கீழே ஹேங்கிங்ஸ் கொடுக்க போகிறோம். இல்லை இதோட போதும்னா அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. பட் இதில் கொஞ்சம் ஹேங்கிங்ஸ் போட்டால் அழகாக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் அவங்களும் அதான் கேட்டிருந்தாங்க. அதனால் சாரீ கலர்லேயே கிறிஸ்டல் பீட்ஸ் எடுத்திருக்கேன். எல்லோ கலரில் கொஞ்சம் சுகர் பீட், கொஞ்சம் கோதுமை ஷேப்பில் உள்ள ஒரு பீட்ஸும் எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சாதாரண ஸ்விங் த்ரெட் எடுத்துக்கோங்க, ஸ்விங் நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழ் பக்கத்துலேருந்து ஊசி இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த கோதுமை பீட் இருக்குல்ல, ஸோ அந்த பீடும் சுகர் பீடும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 8 பீட்ஸ் போட்டிருக்கேன். 8 கோதுமை பீடும் 8 சுகர் பீடும் மாற்றி அட்டாச் பண்ணிக்கிறேன். அது கொடுத்துட்டு லாஸ்ட்டில் அந்த கிறிஸ்டல் பீடை அளவில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடு, அந்த சுகர் பீடை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு மற்ற எல்லா பீடு வழியாகவும் அந்த ஊசி உள்ள இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் அந்த கிளாத் வழியாக கீழ் பக்கத்தில் எடுத்துருங்க. அழகான ஹேங்கிங்ஸ் கிடச்சிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு கேப், ஒரு குறிப்பிட்ட அளவு கேப் விட்டு பண்ணுங்கள். அதே கேப்பை எல்லா இதுக்கும் விடணும். இப்போ நான் 8 பீட்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு 6, அப்புறம் 4, 2, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்திங்கன்னா அது ஒரு நல்ல அழகாக ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு ஹேங்கிங்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ அழகான ஹேங்கிங்ஸ் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். உங்களை யாருக்கெல்லாம் இந்த டிசைன் பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்கு ஆதரவு தாங்க. நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ போடணும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Until then, see you. Bye bye. Thanks for watching.